மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் அருகே சிக்னலில் நிற்காமல் தறிகட்டு ஓடிய சரக்கு ரயில். நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயில் மீது மோதி கோர விபத்து. மேற்கு வங்கத்தில் சரக்கு ரயில் மோதிய விபத்தில் பல ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. கஞ்சன்ஜங்கா பயணிகள் விரைவு ரயிலின் பெட்டிகள் அந்தரத்தில் தொங்கும் அதிர்ச்சி காட்சி. மேற்கு வங்க ரயில் விபத்து தொடர்பாக உதவி எண்களை அறிவித்தது ரயில்வே. அவசரகால எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிப்பு. ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு ரயில்வே உயரதிகாரிகள் விரைவு. போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மேற்கு வங்கத்தில் நேரிட்ட ரயில் விபத்து அதிர்ச்சி அளிக்கிறது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேதனை. வயநாடு ரேபரேலி தொகுதிகளில் ராகுல் காந்தி எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. போக்சோ வழக்கில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜரானார். பெங்களூரு சிஐடி அதிகாரிகள் முன் ஆஜரானார். மேட்டூர் அணையில் நீர் இருப்பு 13 டிஎம்சியாக சரிவு. நீர்வரத்து முற்றிலும் சரிந்தது. டெல்டாவில் குறுவை சாகுபடி முடங்கியதைத் தொடர்ந்து 28 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். செம்மஞ்சேரியில் 105 ஏக்கரில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான டெண்டர். தொழில்நுட்ப பொருளாதார சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 53,520 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிலோ 95,600 ரூபாய்க்கு விற்பனை. தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். சிறப்பு தொழுகையில் பங்கேற்றவர்கள் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுப்பி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சிக்கிம் மாநிலத்தில் கனமழையால் முக்கிய சாலைகள் துண்டிப்பு. மாங்கன் கிராமத்துடன் மற்ற பகுதிகளை இணைக்கும் சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னை விமான நிலையத்திற்கு 5வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சலில் வந்த மிரட்டலால் பரபரப்பு. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படுவதுடன் வணிக உரிமமும் ரத்து செய்யப்படும். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பாஜக அலுவலகம் அருகே கிடந்த மர்ம பொருள். வெடிகுண்டு நிபுணர்கள் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணை. குஜராத்தின் துவாரகாவில் கனமழை, பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீர் குழாய்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு.
இமாச்சல பிரதேசத்தில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. பனிக்கட்டிகளில் ஸ்கேட்டிங் செய்து மகிழும் சுற்றுலா பயணிகள். தென்கிழக்கு டெல்லியின் ஹசரத் நிஜாமுதீன் பகுதிகளில் குடிநீர் குழாய்களில் போலீசார் ஆய்வு. தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்துவதை தடுக்க ரோந்து. அமெரிக்காவின் அலாஸ்காவில் செங்கொடி ராணுவ கூட்டுப் பயிற்சி. இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் பங்கேற்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். நியூசிலாந்து பப்புவா நியூகினியா அணிகள் இன்று மோதல்.